ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பட்டுக்கோட்டையில் வந்து கம்ஃபர்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன மாதிரி கேம்ஸ் இது பண்ணுறோமோ அதுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சரி, அதாவது டிஷர்ட்டும் சரி, அப்புறம் ஷார்ட்ஸு, பேண்ட்டு, ட்ராக் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஸ்டூடெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்ல ரொம்ப ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன வகையான டிஷர்ட்ஸ் அதாவது ஜெர்சிஸ் அவைலபிளாக இருக்குது, டிசைன் எந்த மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையும் பற்றி கேட்கலாம். வாங்க போகலாம். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கம்ஃபர்ட் ஸ்போர்ட்ஸ் வேரில் தான் இருக்கோம். இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம். இப்போ என்ன நம்ம டிஃப்ரென்ஸான வெரைட்டிஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஷார்ட்ஸ், ஜெர்சி இந்த மாதிரி பார்க்கலாம். வாங்க போகலாம். டைலர் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்டுடலாம் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீஸை அப்படி மடித்து போட்டு இது பிரிண்டர் டைப் மாடல். இது பீஸை மடித்து போட்டு இது மாதிரி நாங்கள் என்ன சைஸ் கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். 42, 44, 46 இது மாதிரி எந்த மெட்டீரியல் கேட்டாலும் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லா மெட்டீரியலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். எல்லா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், ஸ்கூல் ஐட்டம், அது எல்லாமே எனக்கு இது ஜல்லிக்கட்டுக்கு உள்ளது எல்லா ஐட்டமும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் எங்கள்கிட்ட. நீங்கள் கேட்குற மாதிரி என்ன மாடல் கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். தைக்கிற செக்ஷனுக்கு போயிடுவோம். இது தைக்கிற இடம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் செக்ஷன் பார்த்தோம். கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே தான் தைக்கிற இடத்துக்கு தான் வரும். இதெல்லாம் இல்லை, ஒரு இதில் ஒரு மிஷின்ஸு. இப்போ வந்து நம்ம ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உள்ள டெலிவரிக்காக நம்ம ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனுடைய எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம ஓவர்லாக்கில் தான் ரெடி பண்ணுவோம். இந்த மிஷின் பேர் ஓவர்லாக்கு. இந்த மிஷின்ஸில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு தையல் போட்டுடணும். தையல் போட்டதுக்கப்புறம் ஒத்த ஊசின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபினிஷிங் டச்சுக்காக. அப்புறம் தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த ஒத்த ஊசின்னு போடுவோம். அது இந்த மிஷினில் சிங்கர் மிஷின், இதுதான் சிங்கர் மிஷின். இந்த மிஷினில் நம்ம அடுத்த ப்ராசஸிங் நடக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபைனல் டச் எலாஸ்டிக்காக திரும்ப ஓவர்லாக்கில் வச்சு எலாஸ்டிக் பண்ணுவோம். எலாஸ்டிக் ஏற்றினதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு ட்ரிம்மர் மிஷின் சொல்லுவோம். இது ட்ரிம்மர் மிஷின். இதில் எலாஸ்டிக்குடைய ஃபைனல் ஸ்டேஜ். இது மாதிரி நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணதை இப்போ இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணோம் இந்த மிஷினை வச்சு. அதுக்கப்புறம் இந்த மிஷினில் அடிக்கணும். இது வந்து டவர் மிஷின், பேட்லாக் மிஷின் சொல்லுவோம். இது வந்து டவர் அடிக்கணும் கீழே. இது மாதிரி இருக்குது. இதை மாதிரி இருந்தது. இது மாதிரி அந்த மிஷினில் டவர் அடித்தோன்னே இது மாதிரி ஃபினிஷிங் ஆகும். இது வாலிபாலுக்குள்ள ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சைடில் ஓப்பன் வச்சுருக்கோம். சைடில் ஓப்பன் வைப்போம் வாலிபாலுக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. ஷார்ட்ஸுடைய ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்போசிங் ரூம், அதாவது பிரிண்டிங்காக உள்ள போர்டு எடுக்கிற செக்ஷனுக்கு போவோம். இப்போ முதல்ல இதுதான் எக்ஸ்போசிங் ரூமு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்போசிங்காக நம்ம பாலிப்ளூன்னு சொல்லுவோம். போர்டு நம்ம பேரெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம போர்டு கோட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல பாலிப்ளூ நம்ம ஊற்றிக்கிறணும். ஒரு போர்டு எடுக்கிறதுக்கு தான் நம்ம கோட் பண்ணுறோம். இப்போ போர்டில் கோட் பண்ணும்போது நார்மலாக இருந்தால் கரைஞ்சிரும். அது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையை கொடுக்கறதுக்காக நம்ம பாலிப்ளூ, அதாவது பைக்ரோமேட் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக போயிடாமல் ஒரு லெவலாக நம்ம கணக்கு பண்ணி போட்டுக்கணும். இது வந்து நிறைய ஸ்க்ரீன் பிரிண்டிங்கும் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அந்த பேனாவில் பிரிண்ட் போடுறது, பத்திரிக்கை பிரிண்ட்டு, அது மாதிரி உள்ள டைப்பில் உள்ள எக்ஸ்போசிங் தான் இது. பைக்ரோமேட் கரையிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் வர மாதிரி, லைட்டான க்ரீனிஷ் கலரில் வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ பைக்ரோமேட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பாலிப்ளூ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பைக்ரோமேட் போட்டவுடனே கொஞ்சம் லைட்டான தண்ணித்தன்மை வரும். இது வந்து நம்ம எக்ஸ்போசிங் பண்ணக்கூடிய போர்டு, நேம்லாம் எடுக்கக்கூடிய போர்டு. இது மெஸ்ஸுங்கிற ஒரு துணியை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய ஜிஎஸ்எம் டைப்ஸ் இருக்குது. ஜிஎஸ்எம் 120 ஜிஎஸ்எம், 150 ஜிஎஸ்எம், 200 அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது. நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன், இந்த பனியனுக்கு உள்ள ஸ்க்ரீனுங்கிறதுனால நம்ம 110 ஜிஎஸ்எம் வாங்கி வச்சுருக்கோம். பாலிப்ளூ ஊற்றி இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமே வர மாதிரி நல்லா ஈவனாக நம்ம வந்து கோட் பண்ணிக்கிறணும். இது வந்து இன்டோரில் மட்டும் வச்சு தான் நம்ம வந்து கோட் பண்ணணும். அவுட்டோரில் வச்சு கோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது, கரைஞ்சி போயிடும் சில நேரத்தில். வெயில் பட்டால் வெயிலும் கரெக்டாக வராது. வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம இதை கோட் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறணும். ரெண்டு பக்கமும் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே வர மாதிரி. இந்த பெயிண்ட் நிறைய வலிஞ்சு ஓடாமல் நம்ம கரெக்டாக அதை வலித்து எடுத்துடணும். நம்ம ரெண்டு பக்கமே மாற்றி ஃப்ரண்ட்டு பேக்குன்னு ரெண்டு பக்கமே நம்ம ஈவனாக கோட் பண்ணிகிட்டே இருக்கும். பெயிண்ட்டுடைய தன்மை, அதாவது அந்த பாலிவுடைய தன்மை குறையிற வரைக்கும் கடைசியாக வந்து நம்ம எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா வலிச்சு எடுத்துடணும்.
அதில் அந்த மாதிரி கெட்டியதன்மையாக இருந்ததுன்னா நம்ம காய வச்சுட்டு போர்டு எடுக்க போகும்போது அந்த இடமும் சேர்த்து உரிச்சிட்டு வந்துடும். அப்புறம் நம்ம லெட்டர்ஸ்லாம் இருக்கும்போது லெட்டர்ஸ் சேர்ந்து உறிஞ்சிட்டு வர மாதிரி போயிடும். வந்து நம்ம ஃபேன்லேயோ அப்படி இல்லைனா ஹீட்டர்லேயோ காய வைக்கணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போர்டு எடுக்கணும். நல்லா காயணும். இப்போ ஈரமாக இருக்கிறதுனால காய வைக்கணும். இப்போ பிரிண்டிங் செக்ஷனுக்கு போயிடும். இப்போ பிரிண்டிங் போட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபீஸிங் சொல்லுவோம். நார்மல் பிரிண்டிங்கை அப்படியே ரப்பர் பிரிண்டிங்கை மாற்றுறதுக்கு உண்டானது. இது இந்த ஹீட்டிங் இந்த மிஷினில் ஹீட் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் பனியனை விட்டு பிரியாத அளவுக்கு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ், ஒரு 8 செகண்ட் 10 செகண்ட் அந்த மாதிரி நம்ம டைமிங் செட் பண்ணிக்கிறணும். அந்த டைமிங் இது அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு காய வச்சதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ்குள்ளே திரும்ப நம்ம வந்து இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷிங் பிரிண்டிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் எக்ஸ்போசிங் எப்படி பண்ணுறாங்க, எதுக்கு எக்ஸ்போசிங் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு போர்டு கோட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அது நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும். போர்டுங்க இப்போ எடுத்த போர்ட்ஸ் தான் அங்கே இப்போ நார்மலாக எக்ஸ்போசிங் பண்ணோம். அதை பார்த்தீங்க, அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் தான் இது மாதிரி தான் வரும். நம்ம ப்ளூ கலரில் கோட் பண்ணோம்ல, அது வந்து இது மாதிரி தான் வரும். சிஸ்டத்தில் வந்து நமக்கு என்ன நேம் தேவையோ, என்ன டிசைன்ஸ் தேவையோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த போர்டில் நம்ம ஹீட் பண்ணி ஏற்றினோம்னா இது மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இதில் தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கே பண்ணுறது. பனியனுக்கு பிரிண்ட் ஏற்றுறது, அந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணுறது. இதிலே இன்னொரு டைப் ஆஃப் பிரிண்டிங் இருக்குது. பேப்பர் பிரிண்டிங், அதாவது சப்ளிமேஷன் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பிரிண்ட்டும் இருக்குது. அது அடுத்தது பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் கட் பண்ணதை பார்த்தீங்க, அந்த பீஸ் தான் இப்போ நம்ம தச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பீஸுக்கு வந்து நம்ம ஜிப் டைப் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஜிப் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜிப் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங் நடக்கும். இது வந்து 250 வருது. இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஜிப்பு வச்சு தைக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் தான் இது. ஜிப்பு வச்சு காலர்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் வந்து சலினா மெட்டீரியல்னு சொல்லுவோம். சலினா பிரிண்டட் டைப். இது வந்து 250 வருது. இது மாதிரி மல்டி கலர் பிரிண்டிங், ரேடியம் பிரிண்டிங், இது எல்லாமே நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதுவும் சலினா மெட்டீரியல்ஸ் தான். இது எல்லாமே சலினா மெட்டீரியல்ஸ் தான். இது வந்து ப்ளைனாக உள்ளது. ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம வந்து பிரிண்டட் பார்த்தோம். இது வந்து ஃபுல்லாக ப்ளைனாக உள்ளது. இதில் வந்து கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ, என்ன கலரில் என்ன டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம வந்து வெரைட்டி ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம். அடுத்தது இது சூப்பர் பாலி. இந்த மெட்டீரியல் வந்து சூப்பர் பாலி மெட்டீரியல். இது வந்து மேக்ஸிமம் லோயருக்கு, கபடி செட்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அப்பர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன ஓவர் கோட் போடுவோம்ல, அது மாதிரி உள்ளது. அதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இது நார்மலாக ஜெர்சி மெட்டீரியல், ஹனிகோம் சொல்லுவோம். இந்த மெட்டீரியல் டாட்டா டைப்பில் இருக்கும். அது ஹனிகோம் மெட்டீரியல். இது அதுக்கப்புறம் பிபி ப்ளைன் பாலி. இந்த மெட்டீரியல் வந்து ப்ளைன் பாலி. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டாட் நீட், இந்த மாதிரி நிர்மல், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ இது வந்து காட்டன் மெட்டீரியல், லக்கோஸ்ட். இது வந்து அஃபிஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் 90% காட்டன், 10% பாலிஸ்டர். இது வந்து ரிப். இது வந்து இந்த கழுத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, கழுத்து ரவுண்டாக போடுறதுக்கும் கைக்கு உள்ளதுக்கு இது போடுறது. இது வந்து இந்த ரிப்பு போடுவோம். அதுக்காக உள்ள இந்த ரிப்பு. இப்போ வந்து நம்ம டிசைனிங் செக்ஷன் டிசைனிங் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிஷர்ட்ஸில் பழனி பாபா ஸ்டில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி ஸ்டில் அப்படியே நம்ம பனியனில் பிரிண்ட் பண்ண இருக்கிறோம். அடுத்து டிஷர்ட் மல்டி கலர் பிரிண்டிங் இருக்குது. சப்ளிமேஷன் பிரிண்ட். இது மாதிரி மல்டி கலர் கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா மல்டி கலரில் டிசைனிங் பண்ணி நம்ம பிரிண்ட் போடுவோம். இது வந்து நம்ம பனியனில் பிரிண்ட் போடுவோம். இது வந்து சப்ளிமேஷன் பிரிண்ட்டுக்காக உள்ளது. இது ஒரு 12லேருந்து ஒரு 15 செகண்டுக்குள்ளே நம்ம வைக்கணும்.
டிஷர்ட்ஸில் அந்த பிரிண்ட் அப்படியே இறங்கிடும். அந்த மல்டி கலர் பிரிண்டிங் அந்த டிஷர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் மல்டி கலர் பிரிண்டிங். இது இந்த பழைய ஃபோட்டோ எடுக்கும்போது ஓகே. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், கம்ஃபர்ட் ஸ்போர்ட்ஸில் என்டர் அதாவது A to Z வரை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஃபைனலாக அவங்க ஓனர்கிட்ட வந்து நம்ம எத்தனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படிங்கிறத பற்றி நம்ம கடை பற்றி உங்களுக்கு கேட்கலாம். ஓகேப்பா, ஸ்டாலிங் சொல்லுங்கள். அந்த கடை வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணது கம்ஃபர்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. நான் வந்து அதனுடைய ஓனர், என் பேர் மஹசின். 2009 ஸ்டார்ட் பண்ணது, 2009 ஜனவரி 1 ஓப்பன் பண்ணது. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகிடுச்சு நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி. நானும் வரைக்கும் கேள்விப்பட்ட வேலை அப்படின்னா கம்ஃபர்ட்டுங்கிறது ஃபஸ்ட் நான் தெரிஞ்சப்போ அவளுக்கு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கு ஆரம்பித்தவங்க அவங்களுக்கு கம்ஃபர்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன் எல்லாருக்கும் மாதிரி தான் கிளாத் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் பட் நான் நல்லா ஒன்று வாட்ச் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் மற்ற மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணல. பெஸ்ட் என்னன்னா நீங்கள் நல்லா ஒரு எப்படி சொல்கிற பார்த்து ஒரு அட்ராக்டிவ் நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க. அது எப்படி நீங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறீங்களா இல்லை நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தனால தான் மக்கள் திருப்பி நம்மள்கிட்ட வருவாங்க அப்படின்னு பேஸ் பண்ணி பண்ணுறீங்களா? அது கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எனக்கு ஜெர்சியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ நிறைய கிடைக்காது, இங்கே நம்ம ஏரியாவில் கிடையாது. தஞ்சாவூர் கரந்தையில் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட்டால் திருச்சிக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. அதனாலே பேசிக்காகவே நான் வந்து ஒரு ஜெர்சி பிரியர் அப்படிங்கிறதுனால கஸ்டமருக்கு எப்படி பிடிக்கும் எது விரும்புவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனாலே நம்ம வந்து சில சிறந்தது தான் எடுத்துகிட்ருக்குறோம். சிறந்ததை எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். மக்களுக்கு வந்து கொஞ்சம் விருப்பமாக இருக்கணும். ஒரு 10 ரூபா கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக பக்காவாக பண்ணி கொடுக்கணும். டிசைன் வரியாகவும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புவோம். இப்போ எப்படின்னா நீங்கள் ஜெர்சி மில் எப்படின்னா ஹாஃபு ஃபுல்லு வேறு வெரைட்டிஸ் எப்படின்னா ஷார்ட்ஸ் இல்லாமல் அப்புறம் ட்ராக் ஃபுல்லாக கேப் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் பண்ணுறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நிறைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து மேக்ஸிமம் என்ன நினைப்பாங்கன்னா சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக நினைப்பாங்க. குறிப்பிட்ட மாடல் மட்டும்தான் அவங்க வந்து செய்வாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா வெரைட்டி எவ்வளோ கஷ்டமான மாடலாக இருந்தாலும் பரவாயில்லை, ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே கடை ஓப்பனிங் பண்ணதுலேருந்தே இன்னை வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டமான மாடலாக இருந்தாலும் 1 பீஸாக இருந்தாலும் பண்ணி கொடுப்போம், 10 பீஸாக இருந்தாலும் பண்ணுவோம், 100 பீஸாக இருந்தாலும் பண்ணுவோம். நமக்கு வந்து கஸ்டமர் திருப்தியாக இருக்கணும். நமக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கூலி வாங்கிக்கிறோம். நம்ம செஞ்சு தரமாட்டோம்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாமே வந்து மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா இப்போது ஆஃப் ஹேண்டு கேட்பாங்க, சில பேர் சில பேர் ஃபுல் ஹேண்டு கேட்பாங்க, அதிலே 3 அடிடாஸ் லைனிங் வர மாதிரி கேட்பாங்க, ஷார்ட்ஸு, அப்பரு எல்லாமே, கேப்பு எல்லாமே பண்ணி கேட்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம எதையுமே நம்ம முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். டைமிங் எடுத்துக்கிடுவோம். ஒரு 1 வீக்கு அதிகபட்சம் ஒரு 1 வீக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லி டைமிங் கொடுத்தாங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஒரு டிஷர்ட் மாடல் கொடுத்தாங்கன்னா அது வெட்டி பிட்டாக வெட்டி ஜாயின் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு டைமிங் ஆகும். அப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும். அவசரப்பட்டாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங்கும் கொடுக்க முடியாது. நம்ம செஞ்சு கொடுத்து நமக்கு திருப்தி இல்லைங்கிறப்ப கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனாலேயே நம்ம வந்து டைமிங் கூடுதலாக போனாலும் நம்ம ஒர்த்தாக பக்காவாக பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்த வகையில் நம்ம ஓரளவு கட்டோம். இன்னொன்று பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ப்ரைஸ், அதாவது மற்ற ஸ்போர்ட்ஸர் கம்பேர் பண்ணும்போது இவங்க ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இவங்க எப்படி அதாவது இவ்வளோ பெஸ்ட்டாக கிளாத் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ சொன்னாங்க கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த வகையில் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துருக்காங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். சொல்லுங்கள். இப்போது நமக்கு வந்து மதுரை, திருப்பூர்லேருந்து நமக்கு மெட்டீரியல் வருது. பெரிய திருப்பூர் திருப்பூர் மதுரையை கம்பேர் பண்ணும்போது நம்மள்ட்ட கொஞ்சம் ரேட்டு கூட தான். தஞ்சாவூர், ஒரத்தநாடு அதெல்லாம் கம்பேர் பண்ண போகும்போது நம்மள்ட்ட வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி. நம்ம இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம அதை வச்சு நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது அட்வான்ஸ்டாக என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிண்டிங்லேருந்து மெட்டீரியல்லேருந்து எதெல்லாம் அவைலபிளாக இருக்குதோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போது பிரிண்டட் மாடலில் மெட்டீரியல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. நார்மலாக டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலராக பசங்க யூஸ் பண்ணுறதுலாம் அதுவே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வந்து அள்ளிட்டு வந்து போடாமல் பெஸ்ட் எது நல்லாயிருக்கும், பசங்க எதை லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தகுந்த மாதிரியே நம்ம எடுப்போம். அது 250க்கு இருக்குது, நமக்கு 140, 150லேருந்து நம்மள்ட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு 10-20 ரூபா கூடுதலாக வரும். சிங்கிள் பீஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 20 ரூபா கூடுதலாக தான் வரும். ஏன்னா அதில் மெட்டீரியல் நிறைய வேஸ்டேஜ் ஆகுங்கிறதுக்காக சிங்கிள் பீஸுக்கு வந்து நம்ம ரேட்டு கூட தான் போடுவோம். 10 பீஸு, 20 பீஸு, 50 பீஸ், 100 பீஸுங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு கம்மி பண்ணிக்கிறோம். மெட்டீரியல் வைஸும் வந்து நமக்கு வந்து 350 வரைக்கும் நமக்கு
ரேட்டு நமக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக கட்ட முடிச்சிட்டோம். ஃபைனலாக ஆகும் டிஎஸ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கான. இப்போது வீடியோ பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. நமக்கு வந்து நிறைய அடிக்கும்போது வீடியோ பார்த்துட்டு இல்லை, நம்ம கஸ்டமருக்கு ஒரு நிறைய தடவை நமக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து வர்றாங்க. நம்மள்ட்ட வந்து மெட்டீரியல் நல்லாயிருக்கும், ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும், எல்லாமே நம்மள்ட்ட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வருவாங்க. நம்ம எல்லா கஸ்டமரும் ஸ்டார்டிங்லேருந்து வந்தவங்களும் சரி, புதுசாக வர கஸ்டமரும் சரி, பழைய கஸ்டமரும் எல்லாருக்கும் ஒரே தான். சிங்கிள் பீஸாக இருந்தால் ரேட்டு கண்டிப்பாக கம்மி பண்ண வாய்ப்பு கம்மி. கூடுதலாக இருந்தால் யாராக இருந்தாலும் நம்ம வந்து ரேட்டு கம்மி பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக. நம்ம 2009 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஸ்போர்ட்ஸ் வேர் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. படித்து முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக நம்ம படித்து முடிச்சுட்டு வந்தோம். ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து தான் இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணோம். அவன் சொன்னது தான், ஷாகுல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, வாலிபால் பிளேயரு. இப்போ வந்து கொங்கு காலேஜில் கோச்சராக இருக்காப்புல. அவரும் நானும் தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன யூனிட் தான், ரொம்ப சின்ன யூனிட்டு. ஒரு 4 மிஷின் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் போக 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 கொஞ்சம் டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து ஒரு 12-13 மிஷினுக்கு மேலே கிடந்தது. 2015-16 அந்த டயத்தில் கடையை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. டோட்டலாக எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. ஒரு 20 lakhs மேலே கடை ஃபயர் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம கடையில் இருந்தவங்க நம்மளை விட்டு யாரும் போகலை. திரும்ப அவங்களே இருந்து கடையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிது. அதை வச்சு திரும்பவும் சின்ன யூனிட்டாகவே ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் இதனுடைய உதவியாலும் என்கிட்ட வேலை பார்த்தவங்களுடைய உதவியாலும் நம்ம இந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கிறோம். இப்போ சுற்று வட்டாரத்தில், இந்த பத்துக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் வேறு எங்கேயுமே கார்மெண்ட்ஸ் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கடைகளில் நிறைய பேர் செஞ்சு கொடுக்குறாங்க. இருந்தாலும் மக்கள் நம்மளே நாடி தான் வராங்க. இந்த சுற்று வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட உள்ள மாதிரி யாருக்குமே கிடையாது. நம்ம மட்டும்தான் கார்மெண்ட்ஸ் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இவனுடைய உதவியால் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக எனக்கு என்ன அப்ரிஷியேட் அப்படின்னா, கடைசியாக சொன்ன ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணிங்க அப்படின்ட்டு அதுக்கு பிறகு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து இன்னொரு கொண்டாருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெஸ்ட்டு தான். இன்ஷா அல்லா திருமணத்தில் இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக்கல இன்ஷால்லாம் கண்டிப்பாக தான் பெஸ்ட்டாக. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டையர் A to Z முடிச்சிட்டோம். ஃபைனலாக இப்போ உங்கள்கிட்ட இவங்கள்கிட்ட இவ்வளோ சொல்ல ரொம்ப இன்ஸ்பைரிங் நமக்கு இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்கட்டும், வேறு ஹோட்டல்ஸ், வேறு மால்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, யூனிஃபார்மாக இருக்கட்டும், வேறு ட்ராக் பேண்ட் இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அவங்க சொன்ன மாதிரி ப்ரைஸ் உண்மையிலே எந்த கம்பேர் பண்ண விட ரொம்ப பெரிய ப்ரைஸாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கீழே லொக்கேஷன் கொடுக்குறேன். Until then, signing off, Asik. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.